ஹலோ மனசாட்சிடா. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம விஜய் ஆண்டனி அண்ணனோட ரோமியோ. அவர் இப்போ தான் நிறைய அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ துன்பத்தெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு மகளை இழந்து இப்போ ரெண்டாவது மகளோட ஆறுதலாக இருக்கிறாரு. அண்ணன் படத்துக்கு இனிமேல் தான் நம்ம நிறைய சப்போர்ட் கொடுக்கணும். விஜய் ஆண்டனி அண்ணன் படத்துக்கு இனிமேல் கொடுப்போம். ஸோ நடிகராக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மனுஷன் விஜய் ஆண்டனி அண்ணன். அவர் கன்சர்ட்லாம் நம்ம மிஸ் பண்ணிக்கிறோம். காசு இல்லைன்னா நேற்று காசு தான் நான் எல்லா கன்சர்ட்டும் போவேன். காசு இல்லை, பிடிக்காத படிச்சு வேணாம். விஜய் ஆண்டனி அண்ணனோட ரோமியோ படத்தோட செல்லக்கிளி பாட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரியாக்ஷன் ப்ளீஸ். ரோமியோ இப்போ ஒரு மீரா விஜய் ஆண்டனி. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட், அவங்க ஒய்ஃப் பேர் ஃபாத்திமா விஜய் ஆண்டனின்னு வரும் எல்லா படத்துலையும். இப்போ அவங்க ரெண்டாவது டாட்டர் பேரோட வருது மீரா. ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் நல்ல பேர், அது பேர் என்னன்னு தெரியாது, தெரில, இப்போ மறந்துடுச்சு. நான் என்னோடய பழைய வீடியோவில் இருக்கும், போயிட்டு அதில் போய்ட்டு பாருங்கலாம். ஸோ அவர் பரவாயில்ல, முக்கால்வாசி அவர் நடிக்கிற படம் அவரே ப்ரொடியூஸ் பண்ணிடுறாரு. அதுவே பெஸ்ட்டு தான், ப்ரொடியூசருக்கு வேலை மிச்சம். ரெட் ஜெயின்ஸ் தான் இந்த படமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சரி பார்ப்போம். அவர் எல்லாம் வழியின்றி தவிர்க்கின்ற கண்ணி. வாவ், வாய்ஸ் நல்லா இருக்குங்க. செல்லக்கிளி ஒரு அப்பா பொண்ணுக்குள்ள எமோஷன் சாங் நினைக்கிறேன். அது அந்த தான் ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது. அப்பா, இட்ஸ் அ சாங் பிட்வீன் அ ஃபாதர் அண்ட் டாட்டர். நல்லா இருக்கு. சோர்ஸ் வாய்ஸ் நல்லா இருக்கு, டபுள் வாய்ஸ் இருக்கு, கோரஸ் நல்லா இருக்கு. பையன் செல்லமே செல்லமே சைல்ட்ஹுட் விஜய் ஆண்டனி நினைக்கிறேன். பொண்ணை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, தான் பொண்ணை கடைசியில் பார்க்குற மாதிரி ஒரு சாங். விளையாடுதே பிழியின்றி தவிக்கின்றேன் உன்னை காணும் வரை. நல்லா இருக்குங்க பேக்ரவுண்ட் மியூசிக்லாம். கற்றாடி மறைகிறேன் உன்னருகில் நான் இருந்து முழுங்க முடியாமல் வாயின்றி தாழ்கின்றேன். நான் கண்ணே உன் காணும் வரை என்று தெரியாமல் கற்றாடி. இப்போதான் மெர்னாலினி மேடம் வராங்க. ஒரு அவர் பொண்ணாக இருக்க போகுது. ஐயோ, ஹீரோயின் தானே அவங்க. விஜய் ஆண்டனி அண்ணனுக்கு மெர்னாலினிலாம் பொண்ணாக இருக்கக்கூடாது, ஹீரோயின் தான். போகும் வழி. இந்த ஸ்ருதி நல்லா இருக்கு. ஒரு சூரியன்லேருந்து நிலா, சூர்யாவன் மறைச்சி நிலா வெளில வருது. அது வெளிச்ச வர இவங்க ரெண்டு பேரோட ஐஸ், மின்னாலினியோட ஐஸும் நம்ம விஜய் ஆண்டனி ஐஸும் வெயில் இருக்குது. ஏலா ஏலே ஏலா ஏலே ஏலா ஏலா சாமக ஏலா ஏலே ஏலா சாமக. நல்லா இருக்கே வைபு. ஏலா ஏலே ராசாமக ஏலா ஏலே ராசாமக. ஹெட்செட்டு, பெரிய ஹெட்செட்டு, டேப் ரெக்கார்டர். அந்த காலத்துலலாம் அதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் எல்லாம் ப்ளூடூத் ஹெட்செட், ஃபோனில் எல்லாம் கனெக்ட். ஹெட்செட்டை வைக்கிறாங்க மெர்னாலினி மேடம். பாட்டு டேப் ரெக்கார்டில் பாட்டு கேட்குறாங்க. வார்த்தைகள் இருந்தும் இருவே துருவம் ஏனென்ற சோகக்கதை மலர்கள் வழிகள் வழிகாட்டின. வாய்ஸ் சூப்பராக இருக்குங்க. யார் பாட்டு பாடினாங்கன்னு கடைசியாக போய் பார்க்கணும்.
இயற்கையாக இருக்குது. அப்பா பையன் அப்பா பொண்ணு பாட்டாக இருந்தாலும் it's a song between a father and a song and a husband and a wife, a couple. எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு இந்த பாட்டு. யார் பாடிருக்காரு இப்பதான் தெரிஞ்சிச்சு. ஆதித்யா ஆர்கே அவர் தான். எந்த நண்பே நீதானே, எந்த நண்பே நீதானே, அவர் தான். ஓயாமலே கேட்டு ரசமக இந்த டோன் தான் நல்லா இருக்கு. ரசமக. ஸோ கடைசியில் 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. கையோடு கை கோர்க்கிறது செல்லக்கி நியூஸ். ரோமியோ ஆதித்யா அவர் சரியான சிங்கர் ஆச்சு, செமையாக பாடியிருக்காரு. இப்போ தான் கடைசி அந்த 2 நிமிஷத்தில் தான் தெரிஞ்சுது இவர் வாய்ஸ் கண்டுபிடிக்க முடியுது. நல்லா இருக்குங்க பாட்டு. படம் வரட்டும் பார்ப்போம்.